ஒளிபரப்பு கொடுத்தாகன முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் எடுத்ததாக அறிவுக்களஞ்சியம் நடத்துபவர் இஸ்மாயில் பி மாரி. அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சஹாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அன்னாரது போதனைகளை உள தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஆமீன். முதிர்ந்து வரும் முத்தான முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து, எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து, நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாட்டு, நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை. காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே. அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம். கடந்த 65 வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். தரம் 1 முதல் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள், கடந்த கால வினாவிடை பத்திரங்கள், மாதிரி வினாத்தாள்கள், பொதுவான தலைப்புகளிலான நூல்கள், சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள், நாவல்கள், இஸ்லாமிய அறிவு நூல்கள், முன்மொழிகளில் அல் குர்ஆன் விளக்க நூல்கள். கடந்த 65 வருட காலமாக ஒரே கூரையின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் 77 தெம்படகுட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ். கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியில் வழமை போன்று இம்முறையும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பங்கேற்பதை பெருமகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கத்தினால் 25வது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற உள்ளது. இப்புத்தக கண்காட்சியின் பிரதான மண்டபமான ஏ ஹோலின் A18 A19ஆம் இலக்க காட்சி கூடத்தில் இஸ்லாமிக் புக் ஹவுஸின் காட்சியறை தேசிய சர்வதேச புத்தக வெளியீட்டாளர்களின் பங்கு பற்றுதலுடன் இடம்பெறும் இம்மாபெரும் புத்தக கொண்டாட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அன்புடன் வேண்டிக் கொள்கிறது. தினத்தை நினைவில் வைத்திருங்கள். கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்கான அரபு மொழி, இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நாகரீகம் ஆகிய பாடங்களுக்கான கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் பாஸ்ட் பேப்பர்ஸ் தற்போது இஸ்லாமிக் புக் ஹவுஸில் பெற்றுக் கொள்ளலாம். 2018ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற அரபு மொழி, இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நாகரீகம் ஆகிய பரீட்சைகளின் கடந்த கால வினாவிடை தொகுப்பு நூலானது மாணவர்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டு நேர்த்தியான வடிவமைப்பில் ரெயின்போ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் பிரதிகளை பெற்றுக்கொள்ள இன்றே அழையுங்கள். 0757 400 800 0757 400 800 அல்லது இதே இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் செய்வதன் ஊடாகவோ அல்லது இஸ்லாமிக் புக் ஹவுஸின் இணையதள முகவரியான www.ibs.lk எனும் இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் ஊடாகவோ ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து உங்கள் வீட்டுக்கே வரவழைக்கலாம். கிழக்கு மாகாணத்தை மையமாக கொண்டு திருகோணமலை மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகளின் இறுதிப் போட்டி திருகோணமலை கந்தளாய் பேராற்றுவெளி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது.
போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் கல்லூரி அதிபர் ஜனாப் ஹபீப் முகமது நௌஷாத் அவர்கள். நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முன்னாள் ஆங்கில சேவை கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் MHM தாசிம். விளம்பர ஒருங்கிணைப்பு MRM நியாஸ். தயாரிப்பாளர் ஜனாப் AM முகமது ரலீம். புள்ளிப்பதிவாளர் MNM இஸ்லான். நேரக்கணிப்பாளர்கள் ஆசிரியர் MJ முஜம்மில், ஆசிரியை A நசீரா ஆகியோர் அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கிறார்கள். கந்தளாய் கோட்டக்கல்வி படிப்பாளர் அஷேக் MTM தாரிக் அவர்கள். திருமலை வலய ஆசிரிய ஆலோசகர் ரியாஸ். இஸ்லாமிக் புக் ஹவுஸ் முகாமித்துவ பணிப்பாளர் முகமது கியாஸ் ஆகியோர். சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்தம் அணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிறோம். எனது வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் கிண்ணியா மத்திய கல்லூரி அணியினர். எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலய அணியினர். விடையளிக்கும் முதல் போட்டியாளர் என் ஹாதி மஹமட், அணித்தலைவர். ஜெயித்துக் கொன்றே இரு, நீ இறக்கும் வரையல்ல, உன்னை வெறுத்தவர்கள் வாழ்த்தும் வரை. இதோ உங்களுக்கான கேள்வி. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தானமையும் மகன் யஸீத் கலீஃபாவாகியமையும் நடந்த ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 31. அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கிறது. ஹிஜ்ரி 34. விடையளிக்கும் சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. ஹிஜ்ரி 25. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஹிஜ்ரி 60. ஹிஜ்ரி 60 என்பது சரியான விடை. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்றின் முதல் போட்டியாளர் ஜஹாப்தீன் ஃபாத்திமா ஷஹ்ரா, மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். வியவற்க என்றானும் தன்னை நயவற்க நன்றி பயவாவினை. இதோ உங்களுக்கான கேள்வி. உமையா ஹிலாஃபத் ஆரம்பமும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாகியமையும் நடந்த ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 40. அந்த விடை தவறானது. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 44. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. ஹிஜ்ரி 49. இரு அணிகளும் விளையாளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஹிஜ்ரி 41. எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி MM முஃப்தி. ஒர்க் ஹார்ட் விக்டரி ஷோலோ. இதோ உங்களுக்கான கேள்வி. முஹர்ரம் இஸ்லாமிய புது வருடம் 2024 ஆங்கில கலண்டர் படி எந்த மாதத்தில் பிறந்திருக்கிறது? ஜூலை 8ஆம் தேதி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் முனீர் மிஸ்னத் சதா, மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். என்பொருள் ஆக செல்ல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இதோ உங்களுக்கான கேள்வி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 93 பிறந்த நகரம் எது? மதீனா. மதீனா நகரம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம் மூதூர். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் A தன்சீம், கிண்ணியா மத்திய கல்லூரி. முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமைதான் வெல்லாது. இதோ உங்களுக்கான கேள்வி. முஸ்லிம் அல்லாதவர்கள் தன் மீது வசை பாடி, கவி பாடி இஸ்லாத்துக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்த முயற்சித்த வேளையில் இஸ்லாம் அல்லாதவர்களை எதிர்த்து கவிதை பாடும்படி நபி அவர்கள் பணித்த 3 சஹாபாக்களின் பெயர்கள் என்ன? 10 புள்ளிகள் கிடைக்கும். 2 சஹாபாக்களையாவது கூறினால். ரஃபாஆ. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு செல்கிறது. விடையளிக்கும் சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. ஹன்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் பின் தாபித் ரலியல்லாஹு. எவரும் சரியான முறையில் விடையளிக்கவில்லை. சரியான விடை ஹஸ்ஸான் பின் ஜாபித் ரஹமத்துல்லாஹ், கஹ் இப்னு மாலிக் ரஹமத்துல்லாஹ், அப்துல்லா இப்னு ரவாஹா ரஹமத்துல்லாஹ். ஆகவே எவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஃபௌமி ஜீரா மரியம், மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். If you want to shine like a sun, then burn like a sun. இதோ உங்களுக்கான கேள்வி. 2024ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் இலக்க எண்ணிக்கையின் அடிப்படையில் எவ்வாறு அமையும்? 1942. இல்லை, அந்த விடை தவறானது. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. 1446. 1446 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் MA அமாஸ் அகமட், கிண்ணியா மத்திய கல்லூரி. எறும்பூர கட்கொலியும். இதோ உங்களுக்கான கேள்வி.
அன்னை உம்முல் ஃபஜ்ல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தானது எந்த ஹலீஃபாவின் ஆட்சி காலத்தில்? உஸ்மான் ரலியல்லாஹு. ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களது ஆட்சி காலத்தில் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மஹீம் ஷாஹா மரியம், மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகின்றாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லையெனின் மௌனமாக இருக்கட்டும். இதோ உங்களுக்கான கேள்வி. உம்முல் ஃபஜ்ல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் தாயார் பெயர் என்ன? உம்மு சலமா விடையளிக்கும் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. விடையளிக்கும் சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஹிந்த் பின்த் அவுஃப். இவருக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் டபிள்யூ அஃப்ஹாம், கிண்ணியா மத்திய கல்லூரி. கட்டது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதோ உங்களுக்கான கேள்வி. இமாம் இப்னு ஹன்பல் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் பிறந்த நகரத்தின் பெயர் என்ன? அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார். சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. சந்தர்ப்பம் எதிர் அணியினருக்கு. யமன். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை பக்தாத். பக்தாத் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் நிஃபாரிஸ் ரீமா, மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். துன்பங்களுக்கு இடையில் தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றது. இதோ உங்களுக்கான கேள்வி. நபி தோழியர் வரலாற்றில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பை ஏற்று சுமார் 17 பேர் மாத்திரமே இஸ்லாத்தை தழுவியிருந்த காலத்தில் 18வது ஆளாக இஸ்லாத்தின் முன்னணியில் தம்மை இணைத்துக் கொண்ட நபி தோழியின் பெயர் என்ன? உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், உம்முல் ஃபஜ்ல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகாவித்யாலயம். முதலாம் சுற்றின் பெறுபவர்களை அறியத் தருவதற்கு முன்பாக அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி அனுசரணையாளரை நினைவூட்டுகிறோம். கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியில் வழமை போன்று இம்முறையும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பங்கேற்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகின்றோம். இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கத்தினால் 25வது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற உள்ளது. இப்புத்தக கண்காட்சியின் பிரதான மண்டபமான ஏ ஹோலின் A18 A19 இலக்க காட்சி கூடத்தில் இஸ்லாமிக் புக் ஹவுஸின் காட்சியறை தேசிய சர்வதேச புத்தக வெளியீட்டாளர்களின் பங்கு பற்றுதலுடன் இடம்பெறும் இம்மாபெரும் புத்தக கொண்டாட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அன்புடன் வேண்டிக் கொள்கிறது. தினத்தை நினைவில் வைத்திருங்கள். கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்கான அரபு மொழி, இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நாகரீகம் ஆகிய பாடங்களுக்கான கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் பாஸ்ட் பேப்பர்ஸ் தற்போது இஸ்லாமிக் புக் ஹவுஸில் பெற்றுக் கொள்ளலாம். 2018ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற அரபு மொழி, இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நாகரீகம் ஆகிய பரீட்சைகளின் கடந்த கால வினாவிடை தொகுப்பு நூலானது மாணவர்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டு நேர்த்தியான வடிவமைப்பில் ரெயின்போ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் பிரதிகளை பெற்றுக்கொள்ள இன்றே அழையுங்கள். 0757 400 800 0757 400 800 அல்லது இதே இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் செய்வதன் ஊடாகவோ அல்லது இஸ்லாமிக் புக் ஹவுஸின் இணையதள முகவரியான www.ibs.lk எனும் இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் ஊடாகவோ ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து உங்கள் வீட்டுக்கே வரவழைக்கலாம்.
இரண்டாம் சுற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாகவும் இதோ பார்வையாளர்களுக்கான கேள்வி. தென்கொரிய நாட்டின் நாணய அலகு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என் பேர் நூரா, நான் பேராட்டுவலி ஸ்கூல். சரியான விடை 1. சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசை இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்கள் வழங்கி வைக்கிறார்கள். இதோ முதலாம் சுற்றின் பெறுபேறு 20 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. 25 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகா வித்தியாலயம். இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் மூதூர் அன்னஹார் மகளிர் மகா வித்தியாலயம் ஜஹாப்டீன் ஃபாத்திமா ஷஹ்ரா. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நடைமுறை தொடர்பான தீர்மானங்கள் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளின் வாக்குகளும் உள்ளன. உள்ளடங்கலாக எத்தனை வாக்குகளால் நிறைவேற்றப்பட வேண்டும்? 7. இல்லை, அந்த விடை தவறானது. சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு. 9 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் என் ஹாதிம் அகமது, கிண்ணியா மத்திய கல்லூரி அணித்தலைவர். தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள நிறங்கள் எத்தனை என்று கேட்டால் 4. இதில் கரையில் காணப்படும் மஞ்சள் நிறம் எதை பிரதிபலிக்கிறது? பௌத்த மதத்தை. பௌத்தர்களின் பெரும்பான்மை மதம் அதை சுட்டிக்காட்டுகிறது. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மூதூர் அன்னஹார் மகளிர் மகா வித்தியாலயம் முனீர் மிஸ்னத் சதா. இதோ உங்களுக்கான கேள்வி. பிஎஸ்சி இன் ஏஜி எனில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். பிஎஸ்சி என்றால் என்ன? பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மூதூர் அன்னஹார் மகளிர் மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி எம்எம் முஃப்தி. இதோ உங்களுக்கான கேள்வி. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடுகள் 5 இனதும் பெயர்களை கூறுக. அமெரிக்கா, ரஷ்யா, பெரிய பிரித்தானியா, சீனா, பிரான்ஸ். சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஃபௌமி ஜீரா மரியம், மூதூர் அன்னஹார் மகளிர் மகா வித்தியாலயம். வெப்பநிலை அளவிடைகளில் 1870 காலப்பகுதியில் மருத்துவ வெப்பமானியை அமைத்தவரின் பெயர் யாது? Galileo Galilei. அந்த விடை தவறானது. விடையளிக்கும் சந்தர்ப்பம் அதே அணிக்கு. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. செல்சியஸ். இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை கிளிஃபோர்ட் ஆல்பர்ட். எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் ஏ தன்சீம், கிண்ணியா மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. வெப்பநிலை அளவிடைகளில் கெல்வின் அளவிடையை அறிமுகப்படுத்திய விஞ்ஞானியின் பெயர் என்ன? லார்ட் கெல்வின். லார்ட் கெல்வின் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மூதூர் அன்னஹார் மகளிர் மகா வித்தியாலயம் மஹீம் ஷஹா மரியம். 2024 ஆண்டு ஜூலை 5ஆம் திகதி, இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் திகதி முதல் ஐக்கிய ராச்சியத்தின் பிரதமர் யார்? அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஹானரபிள் கியா ஸ்டாமர் அவர்கள். அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் எம்ஏ அமாஸ் அகமது, கிண்ணியா மத்திய கல்லூரி. இதோ உங்களுக்கான கேள்வி. எம்எஸ்சி இன் அக்ரிகல்ச்சர் என்றால் எவ்வாறு அமையும்? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் மூதூர் அன்னஹார் மகளிர் மகா வித்தியாலயம். இறுதி போட்டியாளர் நிஃபாரிஸ் ரீமா. இதோ உங்களுக்கான கேள்வி. தேசிய கொடியில் பொன் நிறத்தில் அமைந்திருக்கும் சிங்கம் எதனை சுட்டிக்காட்டுகிறது? வீரம். இல்லை, அந்த விடை சரியாக அமையவில்லை. அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது. கம்பீரம். அந்த விடையையும் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது. உறுதி. இரு அணிகளும் விடை அளிக்க தவறிவிட்டன. சரியான விடை பெரும்பான்மை சிங்கள இன குழுமம், சிங்கள எத்னிக் குரூப் என்பதுதான் சரியாக அதற்கு கூறப்பட்டிருக்கின்ற வரைவிலக்கணமும் விடையுமாகும். அடுத்து விடையளிக்கும் இறுதி போட்டியாளர் கிண்ணியா மத்திய கல்லூரி டபிள்யூ அஃப்ஹாம்,
இதோ உங்களுக்கான கேள்வி. 2023 ஆண்டு முதல் பங்களாதேஷின் 16வது ஜனாதிபதியாக பெயர் என்ன? சந்தர்ப்பம் அதே அணிக்கு செல்கிறது. ஷேக் ஹசீனா. எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம். இரு அணிகளும் சரியாக பதிலளிக்கவில்லை. சரியான விடை ஹானரபிள் முகமது ஷஹாபுத்தீன் அவர்கள். இரு சுற்றுக்களாக நடைபெற்ற முடிவுகளை அறிய தருவதற்கு முன்பாக அனுசரணையாளர்களை நினைவூட்டுகிறோம். கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியில் வழமை போன்று இம்முறையும் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பங்கேற்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கத்தினால் 25வது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற உள்ளது. இப்புத்தக கண்காட்சியின் பிரதான மண்டபமான ஏ ஹோலின் A18 A19 இலக்க காட்சி கூடத்தில் இஸ்லாமிக் புக் ஹவுஸின் காட்சியறை தேசிய சர்வதேச புத்தக வெளியீட்டாளர்களின் பங்கு பற்றுதலுடன் இடம்பெறும் இம்மாபெரும் புத்தக கொண்டாட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு இஸ்லாமிக் புக் ஹவுஸ் அன்புடன் வேண்டிக் கொள்கிறது. தினத்தை நினைவில் வைத்திருங்கள். கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சி செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்கான அரபு மொழி, இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நாகரீகம் ஆகிய பாடங்களுக்கான கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் பாஸ்ட் பேப்பர்ஸ் தற்போது இஸ்லாமிக் புக் ஹவுஸில் பெற்றுக் கொள்ளலாம். 2018ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற அரபு மொழி, இஸ்லாம் மற்றும் இஸ்லாமிய நாகரீகம் ஆகிய பரீட்சைகளின் கடந்த கால வினாவிடை தொகுப்பு நூலானது மாணவர்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் புதிய கட்டமைப்பில் தயாரிக்கப்பட்டு நேர்த்தியான வடிவமைப்பில் ரெயின்போ வெளியீட்டகத்தினால் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் பிரதிகளை பெற்றுக்கொள்ள இன்றே அழையுங்கள். 0757 400 800 0757 400 800 அல்லது இதே இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் செய்வதனூடாகவோ அல்லது இஸ்லாமிக் புக் ஹவுஸின் இணையதள முகவரியான www.ibs.lk எனும் இணையதளத்துக்கு பிரவேசிப்பதனூடாகவோ ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து உங்கள் வீட்டுக்கே வரவழைக்கலாம். மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு கலைஞர் போட்டி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முதல் ஒளிபரப்பாகும். நடந்து முடிந்த போட்டியிலே 25க்கு மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மூதூர் அந்நஹார் மகளிர் மகாவித்யாலயத்தைச் சேர்ந்த முனீர் மிஸ்னத் ஷாதா இவருக்கான பரிசினை வழங்கி கௌரவிக்கிறார் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்கள். விறுவிறுப்பாக இடம்பெற்ற போட்டியில் சுறுசுறுப்பாக பதிலளிக்கப்பட்ட இறுதி பெறுபேறு இதோ. 40 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அந்நஹார் மகளிர் மகாவித்யாலயம். 60 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கிண்ணியா மத்திய கல்லூரி. 20 மேலதிக புள்ளிகளை பெற்று கிண்ணியா மத்திய கல்லூரி திருகோணமலை மாவட்ட சாம்பியனாக தெரிவு செய்யப்படுகிறது. 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்ட மூதூர் அந்நஹார் மகளிர் மகாவித்யாலயம் 2ஆம் இடத்தை தட்டிக் கொள்கிறது திருகோணமலை மாவட்டத்தில். பங்கேற்ற பாடசாலைகளுக்கான சான்றிதழ்களை வழங்கி கௌரவிப்பதற்காக நாம் இங்கே மேடைக்கு அழைப்பது திருகோணமலை கந்தளாய் பேராற்றுவழி முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அதிபர் ஜனாப் ஹபீப் முகமது நௌஷாத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கந்தளாய் கோட்ட கல்வி பணிப்பாளர் ஜனாப் MTM தாரிக் அவர்களையும் திருகோணமலை வலய ஆசிரிய ஆலோசகர் ஜனாப் ரியாஸ் அவர்களையும் அழைக்கின்றோம். இவர்களுக்கான பரிசில்களை வழங்கி கௌரவிக்கின்றார் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் ஸ்தாபனத்தின் பொது முகாமையாளர் முகமது கியாஸ் அவர்கள். அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மத் ரலி. இலங்கை ஒலிபரப்பு கூடுதாபன முஸ்லிம் சேவை